இந்த பத்திரிகை சந்திப்பு வந்து சில நாட்களாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் ஏற்பட்டுள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கலைஞ்சு இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஆணையின்படி பேச்சுவார்த்தைகள் நடத்தி சுமூகமான ஒரு முடிவை எடுத்திருக்கோம். அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த பத்திரிகை சந்திப்பு இது பண்ணியிருக்கோம். நான் பத்திரிகை சந்திப்பு வந்து படிச்சிடுறேன். இன்னமும் இணைந்து வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது, நீதிமன்றம் ஆணையில் இரு தரப்பினருக்கும் இடையிலான சமரச ஒப்பந்தம் அவர்களின் 1-to-1 ஒப்பந்தங்கள் 10/3/2022 முதல் 9/3/2025 வரை இருந்து வந்தது. நடந்து கொண்டிருக்கும் தயாரிப்பாளருக்கான தற்போதைய விதிமுறைகளை பராமரிக்கவும் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் நிலையான ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தவும் இரு சாரரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ஆவணம் ஒத்துழைப்பு, பரஸ்பர மரியாதை மற்றும் எந்த ஒரு ஒத்துழையாமையும் அழைப்புகளையும் திரும்ப பெறுதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. செப்டம்பர் 1, 2025 தேதியிட்ட அவர்களின் தீர்வு குறித்து ஒரு கூட்டு செய்திக்குறிப்பு வெளியிடப்படும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிற நீதிமன்ற ஆணைக்கிணங்க இருதரப்பு நிர்வாகிகளும் முக்கியஸ்தர்களும் கலந்து பேசியதின் அடிப்படையில் தமிழ் திரைப்படத்துறை நலன் கருதி உயர்நீதிமன்ற ஆணைக்கிணங்க இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தோய்வுமின்றி ஏற்கனவே இருசாரரும் போட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தப்படி நடைமுறைப்படுத்தி திரைத்தொழிலை நடத்துவோம் என்றும், திரைத்துறை வளர்ச்சிக்காகவும் தொழிலாளர்கள் நலன் கருதியும் முதல் போடும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் இரு தரப்பினரும் இணைந்து பயணிக்கலாம் என்று முடிவினை எடுத்துள்ளோம். மேலும் திரைத்துறையில் இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்பட்ட போது திரைத்துறை நலன் கருதி தாயுள்ளத்தோடு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு அறிவுறுத்திய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், தயாரிப்பாளர்கள் சார்பிலும் தொழிலாளர் சார்பிலும் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த திரைத்துறை சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிக்கை வந்து பண்ணியிருக்கோம். இதை வச்சு செல்வமணியும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நீங்கள் பேசுங்க. இப்போ ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், நாங்கள் சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை வந்து புரிதலின்மை இல்லை நெருக்கடி இது போன்ற பல சிரமங்களை வந்து நாங்கள் கடந்து வந்திருக்கோம். கடந்த ஒரு 4-5 மாதங்களாக வேறு பிரச்சனை சந்திச்சிருக்கோம். இது இரு சாராரையும் பாதிக்குதுங்கன்னு வந்து நாங்கள் ஒரு ஒருமித்த கருத்தாக உயர்நீதிமன்ற ஆணைக்கு இணங்க 2 அமைப்புகளும், அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனமும் இணைந்து பயணிப்பது என்றும் 10/3/2025 முன்பு, அதாவது வந்து அந்த போன ஒப்பந்தத்தின்படி என்னென்னலாம் சாராம்சம் இருக்கோ அதன்படியே இருவரும் இணைந்து பயணிக்க வேண்டும். புதிதான எந்த விதிமுறையும் இருக்கக்கூடாது. அதன்படியே இணைந்து பயணிக்க வேண்டும். யாரும் ஒருத்தர் வந்து நான் கோஆபரேஷனோ இல்லை சஸ்பென்ஷனோ இது மாதிரி எதுவுமே இல்லாமல் நட்போட பயணிக்கணும் வந்து ஒரு அறிவுரையும் ஆணையம் விட்டுருக்கு. இதன்படி இணைந்து பயணிக்கலாம். நாங்கள் உட்காந்து பேசி அதை வந்து அதன்படி சுமூகமாக இணைந்து பயணிப்பது அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இது தமிழ் திரைப்படத்துறையோட நலன் கருதியும், தயாரிப்பாளரோட நலன் கருதியும், தொழிலாளரோட நலன் கருதியும் இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் சுமூகமாக முடிச்சிருக்கோம். இன்று முதல் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முன்னாடியே வந்து 10/3 அதாவது மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்கு முன்னாடி எங்களோட உறவு எவ்வளோ சுமூகமாக இருந்ததோ அதே சுமூகமான நிலையோடு பயணிப்பது என்று முடிவெடுத்துள்ளோம். இந்த முடிவுக்கு நாங்கள் வர காரணமாக இருந்த தமிழக அரசுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் சகோதரர் தானுசார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி செல்வமணி சார் சொன்ன இதை முன்னெடுத்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கங்களுக்கும் தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த முன்னாள் தலைவர், தமிழ் திரைப்பட சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு தானுசார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். சார், பெப்சிக்கு எதிராக இன்னொரு சம்மேளனம் தொடங்க போறதா நீங்க அறிவிச்சு எல்லா சங்கங்களும் வந்து எல்லா தொழிலாளர்களும் வந்து இந்த சம்மேளனத்தில் இணைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதை பத்தி எப்படி சார்? அது சந்தர்ப்பம்
அது வந்து இப்போ வந்து இது கோர்ட்டோட ஆர்டர் படி இது பண்ணியிருக்கோம். அதை வந்து இன்னும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலை. ஆனால் அதுலேயும் வந்து நம்ம இப்போ வந்து அடுத்தது பெப்சியோட இப்போ பேச்சுவார்த்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. அதை முடிவின்படி இதை வந்து நம்ம நீங்க கொடுத்த அறிவிப்புகளை நம்பி வந்து அதுலயே வந்து சில தொழிலாளர்கள் உங்களை அதில் இணைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அப்படின்னா இப்போ அந்த தொழிலாளர்களுடைய நலன் எப்படி சார்? இல்லை சார், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் வந்து இங்கே வந்து வேலைகள் இருக்குது, நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸு நிறையா இருக்குது. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும், திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் வெறும் சினிமா மட்டும் இல்லாமல் டிவிலேருந்து வெப் சீரிஸ்லேருந்து எல்லா சைட்லேயும் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு நல்ல முடிவாக இப்போது அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதை நம்பி வந்திருக்காங்க. அதுவும் வந்து பெப்சியோட பேசி நம்ம அது ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்கிறது நம்புகிறேன் சார். வாரம் 7 படம் 8 படம் இறங்குறீங்க. போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா 8 படம் இறங்கிச்சு. அதில் எந்த படமும் பேர் சொல்கிற மாதிரி இல்லை. எல்லா படத்தோட தியேட்டர் போன சீட்டு கேட்டால் எந்த படம் போடலை சார், வாசப் சார் சொல்கிறாங்க. ஸோ இதோட காரணம் என்னவா இருக்கும்? இதை மட்டும் இது உண்மையாக சொல்ல போனோம் சார், இன்னும் கோவிடில் இருந்த பேக்லாக் ஃபிலிம்ஸ் எல்லாமே இப்போ தான் வந்துட்டுருக்கு. உண்மையை சொல்லப்போனால் அது வந்து நிறையா படங்கள் நான் 5 வருடங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள் எல்லாருமே அவங்க வந்து இன்றைக்கி சூழ்நிலையில் ரிலீஸ் டேட் கிடைக்கிறதுனால அவங்க எல்லாருமே வேகப்படுத்துகிறாங்க. ரிலீஸ் ரெகுலேஷன்ஸை வந்து நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு சீக்கிரம் தேட்டருக்காரங்கள்ட்டையும் நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்கோம். ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து பெரிய முதலீடை போட்டுட்டு ஒரு ஷோ 2 ஷோன்றது இருக்குது. அவங்கள்ட்டையும் வந்து பேசியிருக்கோம். அவங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தை முடிவில் இதோட தீர்வு கிடைக்கும் சார். ஒரு படம் இருந்தாலும் இன்னொரு படம் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் படம் வந்து 100 கோடி 200 கோடி 300 கோடின்னு சொல்றாங்க. அது வந்து உண்மையா இல்ல அதை பத்தி இல்ல மறுபடியும் சொல்லுங்க. இப்போ தம்பி இருங்க. இப்போ நாங்க என்னன்னா எங்க பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வேற ஒரு பிரச்சனை. ஏன்னா அது பெரிய விஷயம் இல்ல பெரிய விஷயம் இல்ல. தயாரிப்பாளர் சங்கம் தனியா ஒரு பிரஸ் மீட் வச்சுச்சுன்னா அது இப்ப திசை மாறி போயிடும். இப்போ நாங்க வந்து 2 அமைப்பு வந்து இணைந்து பயணிக்கிறது, இது எங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நாங்கள் ஒன்றா பயணிக்கிறது. இப்போ இணைந்து பயணிக்கும் போது இனிமேல் ஃபர்தராக இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் அவங்க பேசிப்போம். அது தனியாக வச்சுக்கிட்டோமா, அது சம்மந்தமாக அவங்க பேச வசதியாக இருக்கும். இப்போ இது சம்மந்தமாக இருந்தால் இப்போ அதான் மார்ச்சுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதில் என்னென்ன சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, அதன்படி இணைந்து தான் பயணிப்போம் எல்லாரும். யாரையும் விளக்கக்கூடாதுங்கிறது தான் அது. இது இப்போ அதை ரினியூ பண்ண போகிறோம். இப்போ இனிமேல் தயாரிப்பாளர் சங்கத்தோட உட்காந்து இப்போ அந்த புதிய ஒப்பந்தத்தை நாங்கள் வந்து கையெழுத்திட போகிறோம். தொழிலாளர்களுடைய தினசரி சம்பளம் அந்த பேட்டா எல்லாமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்காக வந்து நாங்க குறைச்சு கொடுத்துருந்தோம் எங்களுடைய தொழிலாளர்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அதை எப்படி சார், அது அதே நிலைப்பாட்டில தான் செயல்படுமா இல்லை அந்த தொழிலாளர்களுடைய அந்த தினசரி சம்பளம் அப்படின்றது அந்த பேட்டா குறைச்சி? இல்லை சார், குறைச்சது மாதிரி எதுவும் நாங்கள் சொல்லல சார். பேட்டா அதாவது சிறிதளவு இல்லை சார். எவ்ரி 3 இயர்ஸ்க்கு வந்து பெப்சியோட ஒரு புது ஒப்பந்தம் போட்டு இன்க்ரீஸ் சேலரி இன்க்ரீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் எங்கள் கருத்து வேறுபாடுனா, இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இப்போ கேட்ட மாதிரி ரெக்கவரி வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்குது ப்ரொடியூசர்ஸ்க்கு. ஸோ இதை வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்கோ மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். இதில் வந்து அவங்க இதில் தொழிலாளர்கள் வந்து அவங்களுடைய பாதிப்பை சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் தான் கொஞ்சம் லேட் ஆச்சு. இல்லைன்னா மார்ச் மாதமே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கியிருக்கும். ஏன்னா மார்ச்சோட போன ஒப்பந்தம் வந்து மார்ச்சோட முடியுது. அதை தான் இப்போ உயர்நீதிமன்றம் வந்து அதை பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து இமீடியட்டாக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுறுத்திருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை இனிமேல் நடக்கும் சார். அது ஒரு தானு சார் வந்து சில வார்த்தைகள் பேசணும், அதுக்கப்புறம் கேள்வி. தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாகவும் தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாகவும் உங்களை இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்றது ஒரு ஐதீகம். இந்த சூழலில் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் தொழிலாளர்கள் இல்லாமல் தயாரிப்பாளர்கள் இல்லை. இவர்களால் தான் நாங்களும் இருக்கிறோம், எங்களால் தான் அவங்களும் இருக்காங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் வந்திருக்கோம். ஒரு குடும்பத்தில் ஒரு பாசத்தில் ஒரு சின்ன சின்ன நெருடல்கள் வர்றது தான் இயற்கை. அது வந்து பேசி தீர்த்துக்கணுன்ற ஒரு சூழலில் அப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்தி தாயன்பு காட்டிய செல்வமணிக்கு தயாரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நிர்வாகிகளுக்கு வந்து நான் உண்மையாக என் பணித்த கண்களுடன் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா திரையுலகம் இன்றைக்கி வந்து வேறு திசை நோக்கி பயணிக்கிறது.
அதுக்கு இந்த கூட்டமைப்பு இருந்தால் தான் அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்த முடியும். அதுக்காக நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரலும் இந்த பொறுக்கு சால் இல்லாமல் நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு இது வளப்படுத்தணும், செம்மைப்படுத்தணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். எல்லாருக்கும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். இனி வருங்காலம் வசந்த காலமாக இந்த திரையுலகம் சங்கமிக்கும். அதுக்குண்டான சூழ்நிலையை உண்மையிலேயே நான் பார்க்கும்போதெல்லாம் இவங்க ரெண்டு சாராகிட்டே பேசுறதெல்லாம் 2 பேர் சேர்ந்து பயணிக்கணுன்றது தான். அதுக்கு ஆரம்ப காலத்தில் எனக்கு பச்சை கொடி காட்டுறத தம்பி செல்வமணியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி தயாரிப்பு சங்கத்தில் இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, முரளி ராமசாமியாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஒன்றுபட்டு இந்த சங்கத்தில் நிறுத்தணும்னு சொல்லி அதுக்குண்டான வழிவகைகளை செஞ்சுன்னு இருக்காங்க. ஆகவே உங்கள் அனைவருக்கும் இதோடு நிறைவு செய்து செல்வமணியோடு ராதாகிருஷ்ணனோட நன்றி சொல்லோடு நம்ம விடைபெறுறது தான் எனக்கு சிறப்புன்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கணும். தேங்க்யூ.